தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எமிதல்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொதுக்காலத்தின் 19ஆம் வாரம், ஆகஸ்ட் 13, வியாழக்கிழமை. புனிதர்கள் போன்சியான் திருத்தந்தை, இப்போலித்துஸ் அருள்பணியாளர், மறைசாட்சியர். ஆடி மாதம் 28ஆம் தேதி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். சேசுமரி சூசை 4வது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும். தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். மதியான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த அருமையான காலை பொழுதை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். காலை கண்விழிக்க செய்து உம் திருமண் அமரும் ஆசீர்வாதத்தை, உம்மை நினைவு கூறும் ஆசீர்வாதத்தை, உம்மை கூவி அழைக்கும் ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். கடந்த நாளிலே, கடந்த இரவிலே செய்த எல்லா அற்புத அதிசய செயல்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே மீண்டுமாக எங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் இயங்கச் செய்து உண்டாக்கி உமது கிறிஸ்துவ அன்பிலே எங்களை நிலைக்கச் செய்து உம் ஒரே மகனின் திரு இரத்தத்தால் பேர் இரக்கத்தால் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றி பலம் கொடுத்து வழிநடத்திய கருணைக்காக நாங்கள் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகிறோம். தர்மையான வேளையில் எங்கள் பெற்றோர், உடன்பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் அனைவரும் பாவத்தில் விழாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் பலகீனங்களிலிருந்து பாவங்களிலிருந்து எங்களை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை மீட்டு காத்தருள இன்றைய நாளிலே உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லா சூழ்நிலையிலும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பது நீர் கொடுத்த வரம். ஆகவே மன்னிப்பு என்பது கணக்கு பார்த்து செய்யக்கூடியது அல்ல, இது ஒரு வரம். உம்மை போன்று மன்னிப்பு என்கிற கொடையை வரமாக நாங்கள் பயன்படுத்த, மன்னிப்பு என்பது பெரிய வார்த்தை இல்லை, அதை கேட்கவும் கொடுக்கவும் தான் பெரிய மனது வேண்டும். அந்த மனதை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.